தமிழ்நாட்டில் 35 புதிய கல்லூரிகள் திறந்தும் ஒரே ஒரு ஆசிரியர் கூட புதிதாக நியமிக்கப்படவில்லை என பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், விரிவான தகவல்கள் என்ன? தமிழ்நாட்டிலே 35 புதிய கல்லூரிகள் திறக்கப்பட்டிருக்கின்றன. அரசு கலை அறிவியல் கல்லூரிகளாக திறக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கல்லூரிகளில் ஒரே ஒரு உதவி பேராசிரியர் கூட புதிய உதவி பேராசிரியர்களாக நியமனம் செய்யப்படவில்லை என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியிருக்கின்றார். புதிதாக தற்பொழுது திறக்கப்பட்டிருக்கக்கூடிய கல்லூரிகளையும் சேர்த்து கிட்டத்தட்ட இந்த 35 கல்லூரிகளிலும் 420 புதிய உதவி பேராசிரியர்கள் நியமிக்கப்பட்டிருக்க வேண்டும் எனவும், ஆனால் ஒரே ஒரு புதிய உதவி பேராசிரியர் கூட நியமிக்கப்படவில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ், இந்த புதிய அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் ஒரு உயர்நிலை பள்ளி செயல்படுவதற்கு கூட தகுதியற்ற கட்டடங்களில் தான் தற்காலிகமாக தற்போது இயங்கி வருகின்றன என்றும் குற்றம் சாட்டியிருக்கின்றார். அவற்றுக்கு நிலையான கட்டடம் கட்டுவதற்கு இதுவரை எந்த நிதியும் ஒதுக்கப்படவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார். தமிழகத்தில் உள்ள அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் சுமார் 10,500 பணியிடங்கள் உள்ள நிலையில் அவற்றில் 9,000க்கும் கூடுதலான பணியிடங்கள் காலியாக உள்ளன என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ், அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் காலியாக உள்ள இடங்களை நிரப்பக்கூடிய விதமாக 4,000 புதிய உதவி பேராசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்று ஆட்சி பொறுப்புக்கு வந்த நாள் முதல் அரசு கூறி வருகின்றது. ஆனால் அந்த 4,000 என்பது தற்பொழுது 9,000 கடந்து விட்டது. இவ்வளவுக்கு பிறகும் புதிய உதவி ஆசிரியர்களை நியமிக்க அரசு முன்வரவில்லை என்றால் இந்த அரசை யாராலும் காப்பாற்ற முடியாது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், தற்போதைய திமுக அரசு உயர்கல்வியை சீரழித்து வருகின்றது எனவும், இளைஞர்களின் கல்வி வாய்ப்புகளை கெடுக்கக்கூடிய இந்த அரசை கல்லூரிகளில் தற்போது பயின்று கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களை சரியான நேரத்தில் வீழ்த்தி இந்த அரசுக்கு பாடம் புகட்டுவார்கள். அதற்கான காலம் வெகு தூரம் இல்லை என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். நன்றி ராஜகுமரன், விரிவான தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.